السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم. صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் இறைநேசர்களே, அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு உம்மத்தியாக ஆக்கியிருக்கின்றான். எல்லாம் புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, அல்ஹம்து சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சிறிய குழந்தைகள் கேட்டால் கூட மனனமாக சொல்வார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைவருக்கும் தவறே இல்லாமல் தெரியக்கூடிய ஒரு சூரா என்றால் அது சூரத்துல் ஃபாத்திஹா. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவை இமாம் ஓதுவார்கள், அதை கேட்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோருக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா தெரியும். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து நாங்கள் ஓதும் என்று சொன்னால், அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றான் என்று எங்களுக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய அர்த்தம் தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. எந்த அல்லாஹ்? ரப்பில் ஆலமீன். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த இறைவன் இந்த இறைவன் அல்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் இறைவன் ஒருவனுக்கு. எந்த இறைவன்? ரப்பில் ஆலமீன். அனைத்து உலகத்தையும் பரிபாலித்து கொண்டிருக்கிறானே அந்த இறைவனுக்கு அனைத்து புகழும். அர் ரஹ்மான் இர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், அளவற்ற அருளாளன். அர் ரஹ்மான் நிர் ரஹீம். அவன் இரக்கத்தன்மையுடையவன். மாலிகி யௌமித்தீன். அவன் நாளை தீர்ப்பு நாளில் அரசனாவான். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், ரப்பே, இய்யாக நஅ்புது, நாங்கள் அனைவரும் உன்னையே வணங்குகின்றோம். எங்களுடைய அனைத்து இபாதத்தும் உனக்கே உரித்தாகட்டும். வ இய்யாக நஸ்தஈன், நாங்கள் அனைவரும் உன்னிடம் பாதுகாப்பு கேட்கின்றோம். வ இய்யாக நஸ்தஈன், நாங்கள் அனைவரும் உன்னிடமே உதவி தேடுகின்றோம். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ரப்பே ரஹ்மானே, நாங்கள் எங்களுக்கு சரியான பாதை தெரியாது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. உன்னை அடையக்கூடிய பாதையை காட்டுவாயாக. எந்த பாதையில் நாங்கள் போனால் உன்னிடம் வர முடியுமோ அந்த பாதையை காட்டுவாயாக. எந்த பாதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த பாதையை தருவாயாக, அந்த பாதையை காட்டுவாயாக. அதுக்கு பிறகு அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தரான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யார் மீது நீ அருள் பொழிந்திருக்கிறாயோ அவர்களுடைய பாதையை காட்டுவாயாக. யாருடைய பாதை? யார் மீது நீ அருளை பொழிந்திருக்கிறாயோ அவருடைய பாதையை காட்டுவாயாக. யாரை நீ புரிந்து கொண்டாயோ அவர்களுடைய பாதையை காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யாருடைய பாதையை காட்ட வேண்டாம்? கைரில் மக்தூபி. யார் மீது உன்னுடைய கோபம் இறங்கப்பட்டதோ, யாரை நீ சபித்தாயோ அவருடைய பாதையை காட்ட வேண்டாம். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். இன்னும் தவறான பாதையில் சென்றவருடைய பாதையை காட்ட வேண்டாம் என்று அழகான முறையில் என்னிடம் இப்படி கேளுங்கள் என்று அல்லாஹ் அழகான முறையில் சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் எங்களுக்கு விளக்கியிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் சூரத்துல் ஃபாத்திஹாவை அர்த்தத்துடன் ஓதக்கூடிய தௌஃபீக் தந்து அருள் புரிவானாக. இன்னும் இந்த சூறாவில் இருக்கக்கூடிய இந்த நேரான பாதையை அடையக்கூடிய பாக்கியம் எங்கள் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.